பை தி பை இன்னும் half an hourல டைப் பண்ணி எடுத்துட்டு வரணும் மேடம். ஆண்டவனே முருகா! என்ன வீடு காலி பண்ணியாச்சா? மேடம் என்ன காலி பண்ணிட்டு வாங்க போல இருக்கே. அங்க பாருங்க யார் வர்றதுன்னு. ஓஹோ, இதுலயும் உங்க கைவரிசை இருக்கா? நீங்க ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் உங்க காலை தடிக்க விடுற கல்லா நான் இருப்பேன். இஸ் இட்? நான் கோர்ட் மூலமா காலி பண்ண வைப்பேன். அது முடியவே முடியாது. ஏற்கனவே ரெண்ட் கண்ட்ரோலுக்கு நான் எழுதி கொடுத்தாச்சு. நீங்க அளவுக்கு மேல விளையாடுங்க மிஸ்டர். கட்டடத்தோட மேல் மாடியில இருக்கிற முதலாளி அம்மாவுக்கு அஸ்திவாரத்துல எந்த கல் விரிசல்னு தெரியாது. ஆனா எந்த கல்ல நகர்த்தினா கட்டடமே தரமட்டமாகும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மிரட்டுறீங்களா? நீங்க மிரளவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படி குறுக்க வர போறீங்கன்னு நானும் பாக்குறேன் மிஸ்டர். உங்களை படி இறக்கி வெளியில கொண்டு வர வரைக்கும். உங்களை உள்ள வச்சு அடக்கி காட்டலன்னா என் பேர் அர்ச்சனா இல்ல. முடிஞ்சா பாருங்க மேடம். பாய். என்னத்தை வச்சு இப்படி திருகிற? பசல் போடுறேன். அப்படின்னா எல்லா கலரையும் ஒரே பக்கத்துல சேர்க்கணும். இது என்ன ஒரு 10 நாள்ல சேர்த்துருவியா? 10 செகண்ட்ஸ்ல போடணும். நான் 2 செகண்ட்ஸ்ல போட்டுருவேன். எப்படி? பிச்சு அப்படியே ஓட்டிடுவேன். நீ சொல்றது பசில்ஸ் இல்ல, ஃப்ராடு. மாமா உள்ள போலாம். ஏன் குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு அடைச்சு வளர்க்கறீங்க? 4 இடத்துல பழக விட்டாதான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். ஆண்டி இல்ல? ஆமா, நீ ஆண்டி இல்லாத நேரம் பார்த்து வந்து ஆண்டி இல்லன்னு கேளு. குழந்தைய உள்ள கூட்டிட்டு போ. ஆமா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. ஐயா இங்க வா. நீ எப்ப வந்தாலும் சரி போனாலும் சரி இந்த ஆளோட வச்சுக்க. அது அந்த புறம். அது அந்த புறமா? அம்மா வராங்க, அம்மா வராங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ, எப்பப்பா வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். உட்கார். தேங்க் யூ. சரியா உட்காரு. ஓ ஆண்டி, அம்மா சொன்னாங்க அந்த ஆள் வந்து உங்களை கண்ணாமண்ணு திட்டினாமே. சொல்லுங்க, கையால உடைச்சிடலாம். அந்த ஆளோட கைய காலை உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படின்னா அப்பாட்ட சொல்லி உள்ள வச்சிட வேண்டியதானே? அவரை உள்ள வைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உங்க பொறுமையை நினைச்சா எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நம்ம விஷயத்துல பொறுமை எல்லாம் கிடையாது. அடிக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது, அடிச்சு காலை உடைக்க வேண்டியது புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது. வேணாமா? புத்தூர் டாக்டர் உனக்கு என்ன கமிஷன் கொடுக்கறானா? ஆனா ஒன்னா அடிப்பேன், புத்தூருக்கு அனுப்புறேங்கிறியே. உன்னோட உதவி தேவையா இருக்கும்போது சொல்லி அனுப்புறேன். நீ இப்ப போலாம்ப்பா. சரி மதன், நேரங்காலத்தோட வீடு போய் சேருப்பா. சரி, போயிட்டு வா. வரேன். என்னப்பா வரைய வர நீ ஏலம் போட்டுட்டு இருக்க? நீ அடிபட்டுக்கு போற, பாத்து போ. புத்தூர் மேனேஜர் சார், தயவு செய்து என்ன விட்டுடுங்க. முரளி, சாப்பிடுப்பா. சாப்பிடலாம் உடம்பு என்னத்துக்காகும் சொன்ன கேளு. சார், தயவு செய்து என்ன பட்னி போடுங்க. இந்த பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டி போச்சு. உடம்பு மதம் திமிராயிருச்சு. சார், ஒண்ணு பட்டி போடுங்க, இல்ல வேலை கொடுங்க. உட்கார வச்சு சாப்பாடு போடாதீங்க. வேலை செய்யாம என்னால சாப்பிட முடியாது சார். தயவு செய்து எனக்கு வேலை கொடுங்க சார். ஆல் ரைட், இன்னைக்கு சாயந்தரமே உனக்கு நான் வேலை தரேன். சாயந்தரமே வா. ஆமா, நீ என் கூட வர, நான் உனக்கு வேலை தரேன், நீ அதை செய்யற. முரளி, அதோ அந்த காரை பாத்தியா? நம்பரை நல்லா நோட் பண்ணிக்க. கார்ல யார் ஏறாங்கிறதையும் கவனிச்சுக்க. பொண்ணு அழகா இருக்கல்ல? அவளை நீ லவ் பண்ண போற. என்ன லவ் பண்ணுமா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? என்ன பைத்தியக்காரனாக்க பாக்குறீங்களா? வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு என்ன லவ் பண்ண சொல்றீங்களே? நான் படிச்சேன் சார், அதான் என்னால முடியாது. படிக்கிற பசங்க செய்யற வேலைய பாத்தியா? ஜோடி ஜோடியா அலையறாங்க. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவங்களை படிக்க அனுப்ப வேண்டியது, படிப்பை தவிர மத்த வேலையெல்லாம் இவங்க கவனிக்க வேண்டியது. இத பாரு, இந்த வேலையை நீயா செய்யல. நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. செய்ய சொல்றேன், நீ செய்யற. லவ் பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல நான் ரொம்ப அனுபவப்பட்டவன். How to love I teach you. சார், மாசம் சுளையா 1000 ரூபாய் வேணுமா வேண்டாமா? வேணும் சார். அப்ப சொன்னதை செய். இது பார், உன் காதல் வேயோட கண்டிஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்க. கண்டிஷன் நம்பர் 1, இன்னும் 90 நாள்ல, அதாவது 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணை நீ காதலிச்சு ஜெயிச்சு காட்டணும். கண்டிஷன் நம்பர் 2, காதலிக்கிறப்போ கைய கட்டிக்காம தொட்டு ஒழுங்கா தப்பு தண்டா பண்ணாம காதலிக்கணும். கண்டிஷன் நம்பர் 3, உன்னது ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் காதல். அதனால அநேகமா ஒரு 5 பாட்டு 4 ஃபைட் ஆக்ஷன் கிளைமேக்ஸ் கூட ஊட்டியில தான் இருக்கும். உனக்கு 1000 ரூபாய் சம்பளம், 500 ரூபாய் என்கிட்ட கொடுப்பேன், 500 ரூபாய் ஊருக்கு அனுப்பிச்சிருவேன். எப்ப அந்த பொண்ணை காதலிக்க முடியலன்னு தோணுதோ என்கிட்ட சொல்லு. ஒப்பந்தத்தை கேன்சல் பண்றேன், ஊருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் நானே வாங்கி கொடுக்குறேன்.
காதலிக்கிறப்போ சைக்கிளோ மோட்டார் சைக்கிளோ காரோ இல்ல எரும மாடை கேட்டா கூட வாங்கி கொடுக்கறேன். ஆமா, காதல்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெசன் தெரியாது சார். அட பாவி, டீசிங். அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ணி அவ கவனத்தை உன் பக்கம் திருப்பணும். சார் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது. நீங்க போய் லவ் பத்தி. ஏன்பா பெரிய மனுஷனா லவ் பண்ண கூடாதா? நான் பண்ணாத லவ்வா? டேய், நம்ம டெக்னிக்கே தனி. அதுல முத்திர பதிக்கணும் கண்ணா. இத பாரு, உன் டீசிங்க நீ பாட்டோட ஆரம்பி. பாட்டா? என்ன பாட்டு சார் பாட? ஆமா, இதுக்கு போய் கவிஞட்டி எழுதிட்டு வருவான். வாயில வந்து பாட வேண்டியதான். உங்க அம்மாளு உங்க ஆண்டாளு. எந்த கையால நடிச்சியோ அதே கைக்கு 4 முத்தம் கொடுத்தே தீரும். நீ ஆம்பளையா இருந்தா தொட்டு பாரு பாக்கலாம். தொட்டுருவான அவன். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் அவனை தொட்டுருக்க. போங்க, என்ன முடிக்கிறீங்க? நீங்களும் போங்கடா. என்ன இல்லடா. ஐயா, நீங்களை கதைச்சது போலவே அந்த இளங்கன்று மண்டையை கிழிக்கிறதுக்கு ஆளு ஏற்பாடு செஞ்சது. இப்ப அந்த ஆளுங்களுக்கு காசு தரலன்னா எந்த மண்டை கிழிஞ்சிரும். என்ன அடிச்சதுக்கு நீங்க எதுக்கு சார் பணம் தரணும்? உன்னை ஆளை வச்சு அடிக்க சொன்னதே நான் தான். நீங்களா? காதல்ல எதிர்ப்பு வந்தா நீ எப்படி சமாளிக்கிறேன்னு டெஸ்ட் பண்ண. சோதிக்க சொன்னது குரு, சோதிச்சது நானு. சிலோன் குணரத்ன கொழும்புல நான் ஒரு பெரும் புள்ளி. பயப்பட வந்தா நான் கொழும்புல ஒரு பேங்க்ல வேலை பார்த்தது. அப்ப என் பொறுப்புல இருந்த பெரும் பணம் காணாம போனது. அதனால எனக்கு பெரும் புள்ளின்னு பேரு வந்தது. இப்பதான் சமீபத்தில் நான் கப்பல்ல மெட்ராஸ் வந்தது. என் கூட 2 கலர் டிவி 2 வீடியோ வந்தது. அந்த நாள் வித்து போச்சு. என்ன யாரும் வாங்கல. அதான் குரு கிட்ட வந்தது. பிஞ்சிலேயே பழுத்த பையன் இல்ல, பழமாவே பிறந்த பையன். இந்த பழம் பிறக்கிற போதே லேடி டாக்டர் கையை பிடிச்சு இழுத்து கண்ணடிச்சது. அந்த டாக்டர் இன்னும் என்னைய சுத்துது. கொஞ்சம் விட்டா போதும் சுத்துவியே. இவன் உனக்கு உதவியா இருப்பான். குணா, இவன் கூடவே இருந்து இவன் காதலுக்கு குழி பறிச்சிடுறேன். காதல் விதையை விதைக்கிறதுக்கு குழி நான் பறிச்சிடுறேன். தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டியது உண்ட பொறுப்பு. தேங்க்ஸ் வேணா, சல்லி வேணும். இந்த சல்லி இப்படி. ஒண்ணு கதைக்க வேண்டாம். அந்த சிட்டு ஒண்ணு பார்த்தாச்சு இல்ல. இனிமேதான் நம்ம டெக்னிக்கே தொடங்கணும். என்ன டெக்னிக்? இங்க கவனிச்சியா? எந்த ஐஸ் புட்டியில அடியில தான் ஐஸ் இருக்கும், மேல நைஸ் பண்றதுக்கு லவ் லெட்டர்ஸ் இருக்கும். இந்த காலேஜில் உள்ள ஜூலியட், அமராவதி, பார்வதி எல்லாம் பக்கத்து ஆம்பளை காலேஜில் உள்ள அவங்க காதலர்களுக்கு லெட்டர்ஸ் என்கிட்ட கொடுக்கும். நான் ஐஸ் விக்கிற சாக்குல பதில இங்க வாங்கிட்டு வரும். எனக்கு பிசினஸ் ஆகும். ஒரு லெட்டருக்கு 50 பைசா கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பொண்ணு உனக்கு லெட்டர் எழுதுற அளவுக்கு நீ செய்யணும்.
அதுக்கு நான் என்ன செய்யணும்? நிறைய ஸ்டாம்ப் வாங்கி கொடு. மடத்தனமா பேசக்கூடாது. மூளைய கொஞ்சம் பாதிக்கணும். என்ற குடும்பத்துல நாட்டு வைத்திய லேகியம் விற்கும் போது என்ன கூறும் தெரியுமா? இந்த லேகியத்தை சாப்பிட்டா வியாதி கண்டிப்பா குணமாகும். ஆனா சாப்பிடும் போது கருங்குரங்க நினைச்சுக்க கூடாதுன்னு கூறும். சொல்லாம இருந்தா எவனும் நினைச்சு பார்க்க மாட்டான். சொல்லிட்டால கையில லேகியத்தை எடுத்ததும் கருங்குரங்கு தான் ஞாபகம். அதான் என்ற டெக்னிக். இனிமே நான் கொடுக்குற ஐடியா தான் உனக்கு லேகியம். அந்த பொண்ணு தான் பேஷண்ட், நீ தான் கருங்குரங்கு. அந்த பொண்ணு எந்த பக்கம் திரும்பினாலும் அவ கண்ணுல மூஞ்சி தான் பாடணும். அதுக்கு ஏதாவது காரியம் செய்ய போ. என்னடி உனக்கு இது சாப்பாடு வரலையா? சாப்பாட்டுக்காராயாவே இன்னும் காணோண்டே. ஆயாவோட ரெப்ரசன்டேட்டிவ். இனிமே நான் தான் தினம் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வருவேன். அன்னைக்கு பூ விக்கிறவனா வந்தா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. பெரிய ஹீரோ நினைப்பு போல இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ரோமியோ ஜூலியட் பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன். மேடம் ரெஜிஸ்டர். நீதான் புது பியூனா? இல்ல, பியூனோட ரெப்ரசன்டேட்டிவ். ஐ சி. சாந்தி, சரோஜா, ரசன் மேடம், சுரேலா, மேடம், சாவித்ரி, எஸ் மேடம், வாருங்க இருங்க. சைக்கிள் சுத்துறது சரியா போச்சு. அம்மா வந்தாச்சு, ஐயா பார்த்தாச்சு. சரி, பறக்குது பறக்குது பறக்குது. வாருங்க வாருங்க. இன்னொரு தடவை இப்படி என்ன ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த, பி கேர்ஃபுல். நின்ன இடத்துல இருந்து திரும்பி பாரு. முண்டா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கழுத என்ன அதை அடிச்சிட்டு இருக்கிற? எப்ப பார்த்தாலும் கழுதையோட கரைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்ப இந்த லவ் லெட்டர் சாப்பிட மாட்டேங்குது. காதல் கழுதாசி சாப்பிட மாட்டேங்குதா? கொண்டா என்ன லெட்டர் அது? யூ இடியட் ராஸ்கல் பொறுக்கி. என்னடா உண்ட பேருக்கு பின்னாடி இவ்வளவு இருக்குதா? இன்னொரு தடவை என்ன இப்படி ஃபாலோ பண்ணி சுத்தி வந்த, பி கேர்ஃபுல். நின்ற இடத்துல இருந்து திரும்பி பார். ஐயோடா, குடும்போடு இருக்கிற எந்த காதலி பொன்சகா அது கூட இப்படி எழுதுறது இல்லையே. இப்ப என்ன பண்றது? உனக்கு மானம் உண்டதா? உண்டது. ரோஷம் உண்டதா? உண்டது. வெக்கம் உண்டதா? உண்டது. வீட்டுல கயிறு உண்டதா? அதுல தொங்கி சாவு.